அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நான் உங்க மித்ரா. வீணா குப்தா அப்படின்ற அம்மாவுடைய வாழ்க்கையில பாபா நிகழ்த்தின அதிசயங்களையும் அற்புதங்களையும் லீலைகளையும் நம்ம ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். யார் இந்த வீணா குப்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க டெல்லியை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்க வாழ்க்கையில பாபா ஏகப்பட்ட அதிசயங்களை நிகழ்த்தி இருக்காரு. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான பாபாவை பற்றின யூடியூப் சேனல், அந்த சேனல் பேர் சாய்பாபா டிவோட்டி ஸ்பீக் அப்படின்ற சேனலில் ஒவ்வொரு சாய்பாபா பக்தர்களும் அவங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்து பார்த்தீங்கன்னா புக்காவே பப்ளிஷ் ஆயிருக்கு. சில பேர்து மட்டும் பார்த்தீங்கன்னா புக்கா பப்ளிஷ் ஆகாமல் அதில் வீடியோஸாக இருக்குது. அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிந்தியில் தான் பேசியிருப்பாங்க. நான் இப்போ அதை உங்களுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பாபா கனவுல பேசுவார் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். பாபா கனவு மூலமாக நிறைய மெசேஜஸை அவரோட பக்தர்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி பாபாவை பற்றின நீங்கள் வீடியோஸ்லாம் கேட்கும்போது, யூடியூப்பில் பேசுகிறவங்க அந்த மாதிரிலாம் கேட்கும்போது, அவங்க வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின லீலைகள் மூலமாக அவருக்கு பிடிச்ச விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவர் என்ன இந்த மக்களுக்கு சொல்ல வராரு அப்படின்றதையும் இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு இவங்க போர்வை தானம், அதாவது பெட்ஷீட் இருக்கு இல்லையா, அதை ஒரு கிஃப்டா அவருக்கு ஷிரடியில கொடுத்துருக்காங்க. எதுக்காக இவங்க அந்த பெட்ஷீட்டை கொடுத்தாங்க, என்ன நடந்தது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ சொல்ல போற இந்த அழகான அனுபவம் பார்த்தீங்கன்னா, இவங்க பாபாவுடைய பக்தையான ஆரம்ப காலகட்டத்தில் நடந்தது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க ஷிரடிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சகோதரர் பிரதர் இருக்கார் இல்லையா, அவங்களோட ஃபேமிலியோட ஷிரடிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் அந்த பயணத்தில் இவங்க கணவர் இவங்க கூட வரல, வெறும் இவங்களும் இவங்களோட பிரதர் ஃபேமிலி மட்டும் அந்த ஷிரடிக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வீட்டில் என்ன நடந்தது அப்படின்றதையும் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு ஒரு சாது வராரு. சாதுனா சன்னியாசி மாதிரி ஒருத்தர் வராரு. இவங்க வீட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் ஷிரடியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஷிரடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருந்தது, ஆனால் இங்கே டெல்லியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. சொல்லிட்டு எனக்கு போத்திக்கிறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து கம்பளி ஏதாவது கிடைக்குமா, போர்வை ஏதாவது கிடைக்குமா அப்படி சொல்லி அந்த சாது இந்த அம்மா கிட்ட கேட்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சில் பஷ்மினா ஷால் ஒன்று இருந்திருக்கு. பஷ்மினா ஷால்வைனா என்னதுன்னா, இப்போ நம்ம கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்துறாங்க இல்லையா, அதே மாதிரி காட்டனில் நல்லா குளிருக்கு எதமாக இருக்கும். அதை தான் பஷ்மினா ஷால்வைன்னுவாங்க. அந்த மாதிரியான ஒரு போர்வை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெஞ்சில் இருந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரைகள்லாம் இருந்திருக்கு. அதனால அதை ட்ரை கிளீனிங் போடுறதுக்காக அங்கே வச்சிருந்துருக்காங்க. அப்போ அந்த வயசான சாது இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த ஷாலில் கொஞ்சம் கரையெல்லாம் இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. உடனே அதை எடுத்து கொடுத்து அவரை போத்திக்க சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ அந்த சாது என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏப்ரல் மாதம் ஷிரடிக்கு வரும்போது நான் உங்களோட தங்குற இடத்துக்கும் சாப்பாட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா டிசம்பர் மாதம் தான் இவங்க ஷிரடிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. அதனால் ஏப்ரல் மாதத்தில் போகிற ஐடியாலாம் இவங்களுக்கு இல்லை. இவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக வந்துடுறாங்க. அவரும் அந்த ஷால்வையை வாங்கிக்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதமும் வருது. ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இவங்க வீணா குப்தா அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட தோழிகள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தவங்க நான் ஷிரடிக்கு போக போகிறேன், நீயும் வரியா அப்படின்னு சொல்லி வீணா குப்தா அம்மாவை கேட்குறாங்க. அப்போ இவங்க கணவர் அசோக் குப்தா என்ன சொல்கிறாருன்னா, சரி நீ வீட்டில் தானே இருக்க, நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிக்கெட் முன்பதிவு எல்லாமே அவரே பண்ணி தராரு. பண்ணதுக்கப்புறம் இவங்க மனசுலேயே வேண்டிக்கிறாங்க அந்த சாதுவை நினச்சி. அந்த சாதுக்கு எப்படி ஒரு ஷால்வை போர்வையை கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி நான் ஷிரடிக்கு வர்றப்ப பாபாவுக்கும் வாங்கிட்டு வரேன் அப்படின்றத அவங்க மனசுலயே வேண்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த காணிக்கையையும் வாங்கிக்கிறாங்க, அந்த போர்வையையும் பாபாவுக்காக வாங்கி எடுத்துக்கிறாங்க. இவங்களும் இவங்களோட தோழியும் பார்த்தீங்கன்னா ஷிரடிக்கு போகிறாங்க. ஷிரடிக்கு போயிட்டு அங்கே குருஸ்தானில் இருக்கிறாங்க. குருஸ்தானில் போயிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸ் ரூமில் ஏதாவது ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அது முன்னாடி அவங்க
ரூம் புக் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. நோட்லலாம் பேர் எழுதுவாங்க இல்லையா, அப்படி அந்த ஆஃபீஸில் இருக்கிறவர் வந்து இவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க வந்து என் பேர் வீணா குப்தா அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த ஆஃபீஸர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஏற்கனவே வந்து ரூம்லாம் புக் ஆகிருக்குமா, உங்களுடைய சாப்பாட்டுக்கும் வந்து பிரசாத ஆலயத்தில் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கி வாரி போடுது. இவங்க வீணா குப்தா அம்மா வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இதெல்லாம் யார் பண்ணது, நம்மளுக்கு டிக்கெட் மட்டும்தானே நம்ம வீட்டுக்கார் புக் பண்ணதா சொன்னார், இதெல்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போதான் பார்த்தீங்கன்னா இந்த வீணா குப்தா அம்மாவுடைய தோழி வந்து இவங்களுக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துகிறாங்க. என்னன்னா, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு சாது வந்தாரே, ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவர் வந்து நம்ம ஏப்ரல் மாதம் ஷிரடிக்கு வரும்போது உங்களுக்கு நான் ரூமும் சாப்பாடும் புக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரே, அது யாருன்னு நினைக்கிறீங்க, பாபா தான் அப்படின்றத அவங்க தோழி வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நம்பவே முடியல, பாபா வந்து இதெல்லாம் பண்ணுவாரா அப்படின்றத இவங்களால நம்பவே முடியல. உடனே இவங்க அங்கேயும் இங்கேயும் போய் பாபாவை வந்து தேடி அலையிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தார் இல்லையா, அந்த சாது அங்கே எங்கன்னா இருக்கிறாரான்னு சொல்லி தேடி தேடி பார்க்குறாங்க. அந்த சாது வந்து பாபா தான், அந்த உருவத்தில் அங்கே எங்கேயாவது இருக்கிறாரான்னு தேடுறாங்க. ஆனால் வந்து அவர் கிடைக்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஷிரடியில் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வந்துருச்சு. இதை தான் பாபாவுக்கு கொண்டுட்டு வரணும், இதை கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதனால இவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா பாபாவுக்காக அந்த போர்வை, கம்பளி ஷால்வையை பாபாவுக்கு போர்த்த சொல்லி பூசாரி கிட்ட இவங்க வீணா குப்தா அம்மா வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த பூசாரி பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட கடுமையாக பேசுகிறாரு. என்னன்னா, இது ஏப்ரல் மாதம் எவ்வளோ வெயில் அடிக்குது, இந்த கோடை காலத்தில் போயிட்டு நீங்கள் பாபாவுக்கு கம்பளி சால்வையை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி வெயிலில் கம்பளி போர்வையை போத்திக்க சொன்னால் நீங்கள் போத்திப்பீங்களா அப்படின்லாம் சொல்லி அந்த பூசாரி ரொம்ப கடுமையாக வீணா குப்தா அம்மா கிட்ட பேசியிருக்காரு. உங்களை போத்த சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி வீணா குப்தா அம்மா கிட்ட கோவமாக பேசியிருக்காரு. இதை நான் வந்து பாபாவுக்கு போத்தினேன்னா அது வந்து அவருக்கு எரிச்சலை தான் தரும், இரிட்டேட் ஆகும் அவரோட உடம்பு அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி வந்து சொல்கிறாரு. எப்பயுமே பாபாவுடைய பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அவருடைய பக்தர்களுக்கும் தெரியும், அவர் சிலையாக மட்டும் இல்லை, அவர் உருவமாக அங்கே இருக்கிறாரு அப்படின்றது. அதனால அந்த பூசாரி வந்து ஏப்ரல் மாதம் இவ்வளோ வெயில் அடிக்குது, இதில் போயிட்டு நீங்கள் போர்வையை வாங்கி வந்திருக்கீங்க பாபாவுக்காக அப்படின்னு சொல்லி கோபமாக உங்ககிட்ட பேசியிருக்காரு. அந்த பூசாரி வந்து இப்படி கோபமாகவும் கடுமையாகவும் பேசின உடனே வீணா குப்தா அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேயே நான் வந்து இதை பாபாவுக்காக வேண்டிக்கிட்டு ஆசையாக கொண்டுட்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து அந்த ஷால்வையை கூட தொட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவருக்கு வந்து எந்த எரிச்சலும் வராது, நீங்கள் அவருக்கு அதை போத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க. அவங்க அழறத பார்த்த உடனே அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, சரி இங்கேயே வச்சுட்டு போங்க, பாபா நினச்சாருன்னா ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அங்கேயே ஒரு ஓரத்தில் வச்சிடுறாரு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இரவு சேஜ் ஆரத்தி நடக்கும் இல்லையா, அப்போ பாபாவுக்கு மாற்றுறதுக்காக அவருக்கான உடைகள் எல்லாம் ஒரு தாம்பூல தட்டில் வச்சுருப்பாங்க. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த கொடுத்த அந்த ஷால்வையும் வந்து அதில் இருந்திருக்கு. அதை பார்த்த உடனே வீணா குப்தா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கொடுத்த அந்த ஷால்வையை வந்து பாபா அன்போடு ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றத நினச்சி அவங்க வந்து அங்கேயும் ஆனந்த கண்ணீர் வடிச்சதா அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பாபாவுக்கு அதை போத்தியும் விடுறாங்க. இது தன்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு முறை அவங்க ஷிரடிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பாபாவுக்காக 2 போர்வையை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஒன்று வந்து பாபாவுக்கும், இன்னொன்று அவருடைய பாதத்தில் வச்சு ஆசீர்வாதமாக வாங்கி வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி வீணா குப்தா அம்மா 2 போர்வையை வாங்கி பூசாரி கிட்ட தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒன்றுத்த கொடுக்காம 2யுமே பார்த்தீங்கன்னா பாபாவுக்காகவே அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் இன்னொரு புது போர்வையை வாங்கி பாபாவுக்காக அங்கே வந்து வைக்கிறாங்க. என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி அவங்க எதுவுமே சொல்லலை, பாபாவுடைய பாதத்தில் வச்சு என்கிட்டயே கொடுங்க அப்படின்றதெல்லாம் அந்த பூசாரி கிட்ட சொல்லலை. அவருக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாபாவுடைய பாதத்தில் வச்சு அந்த போர்வையை வந்து இவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றாரு. இவங்களுக்கு வந்து அது ஆச்சரியமாக இருந்தது அப்படின்றதையும் வீணா குப்தா அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த பூசாரி பார்த்தீங்கன்னா பாபாவுடைய பாதத்தில் வச்சு உடனடியாக என்கிட்டயே திருப்பி தந்துட்டாரு, இதை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்றதையும் சொன்னார்.
பாபாவுக்கு நம்ம மனசோடைய ஆழத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன எண்ணங்கள் கூட நல்லா தெரியும் அப்படின்றதுக்கு இதுவே சாட்சி அப்படின்றத சொல்லி அந்த பேட்டியை முடிச்சிருக்காங்க. பாபா பாத்தீங்கன்னா ஒரு வயது முதிர்ந்த ஒரு தோற்றத்துல தான் இருக்காரு இல்லையா, அதனால வயசானவங்களுக்கு குளிர்காலத்துல போர்வையை தானமா பண்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். போர்வை தானம் செய்கிறதால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் பாருங்க. வயசானவங்களை சனீஸ்வரர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப உருவம் வேற மாதிரி இருக்கிறது, நடக்க முடியாமல் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் சனீஸ்வரர்னு சொல்லுவாங்க. பாபாவுக்கு அந்த மாதிரி வயசானவங்களுக்குலாம் நல்லது பண்ணுறது அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இப்போ போர்வையை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய உடம்போட குளிருக்காக அதை அப்படியே போத்திப்பாங்க. அவங்க உடம்புக்கு ஒரு இதமும் ஒரு குளிர் போகிற தன்மையும் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. நம்ம உடலால் செய்யக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் இந்த மாதிரி போர்வை தானம் இன்னொரு வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது அது நீங்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. பாபாவுக்கு இந்த போர்வை தானம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு நடக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டிக்ஸு கையில் வச்சு நடப்பாங்க இல்லையா, அதை வாங்கி தரதும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய வயசானவங்களுக்கு நீங்கள் பண்ணுற எல்லா விஷயமே பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள்லையும் குளிர்காலம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கெல்லாம் அந்த போர்வை தானம் செய்கிறது பாபாவுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். போர்வையை தானம் செய்கிறதால நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். பாபாவுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். பாபாவுக்கும் இந்த மாதிரி போர்வை கொடுக்கறது வயசானவங்களுக்கு அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை தான் இந்த வீணா குப்தா அம்மாவுடைய இந்த அனுபவத்திலிருந்து அவர் நம்மளுக்கு சொல்ல வர ஒரு விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்ததா பாபா இந்த வீணா குப்தா அம்மா வாழ்க்கையில் நடத்தின லீலை மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.